Students, so இன்னைக்கு 17th question பார்க்கலாம். So integration of 0 to a root x divided by root x plus a minus x into dx ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த ஃபார்முலா நமக்கு இந்த question பார்க்கும்போது தெரியும் 0 to a f of x dx இருக்கு. So 0 to a f of x dx equal to ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் 0 to a f of a minus x into dx. Okay. So first இது என்னன்னு எடுத்துக்கலாம் I. So let I is equal to 0 to a root x by root x plus root of a minus x into dx. Okay, so நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x into dx. Okay, so அப்போ இந்த இடத்துல 0 to a f of x dx equal to f of a minus x. So aன்றது இந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் இருக்குது சேம் இங்கேயும் a தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல x பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் a மைனஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 0 to a f of a minus x. ஸோ root of a minus x divided by root of a minus x plus இங்கே ஏற்கனவே ஒரு a இருக்குது பட் நமக்கு என்ன வரும் ஃபார்முலாவில் அகெயின் ஒரு a வரும். ஸோ அகெயின் a minus x வரும். So into dx. Okay, so plus into minus என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆயிரும். ஸோ a minus a கேன்சல். இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த வேல்யூ உங்களுக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ I equal to 0 to a root of a minus x divided by root of a minus x. ஸோ ப்ளஸ் a minus cancel ஆயிரும் minus into minus என்ன ஆயிரும் plus ஆயிரும். So root x into dx. Okay, so இது first equation. So இது second equation. Okay, so add 1 and 2. So left hand side ரெண்டையும் add பண்ணும்போது 2y is equal to 0 to a. right hand side add பண்ணுறோம். right hand side root x plus root of a minus x divided by so root of a minus x plus root x. denominator ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். ஸோ இங்கே denominator சேம் தான். நியூமரேட்டர் பார்ட் மட்டும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர் எனக்கு எப்போ இருக்குது சேமாக இருக்குது. ஸோ இது எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டூ டிஎக்ஸ்னு வரும். ஸோ அப்படி இன்டூ டிஎக்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல எனக்கு என்னாகும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2y ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a 1 into dx. So integration of 1 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது x. So 2y is equal to x 0 to a. So 2y is equal to so upper limit a minus lower limit 0. So அப்போ 2y equal to a அப்படின்னா so I equal to உங்களுக்கு என்ன வந்துடும் a by 2. Okay, so next 18th question. So integration of 0 to 4 modulus of x minus 1 into dx. Okay, so let I is equal to 0 to 4 modulus of x minus 1 into dx. Okay, so இப்போ இந்த இடத்துல கவனிங்க 0 to a 0 to 4 இருக்கு. பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது மாடுலஸ் இருக்குது. நான் மாடுலஸ் இருந்தாவே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டும் பிரியும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு லிமிட் 0 to 4 இருக்குது. இந்த 0 to 4 லிமிட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும் 1ன்னு வந்துடும். அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு லிமிட்டு, அப்புறம் 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு லிமிட். ஸோ அப்போ இதோட லிமிட் 0லேருந்து 1 வரைக்கும், நெக்ஸ்ட் லிமிட் 1 to 4. ஓகே, ஸோ இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கிறது நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ 0லேருந்து 1, அடுத்து 1லேருந்து உங்களுக்கு என்னது 4 வரைக்கும். ஓகே, ஸோ இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இது என்ன ஃபார்முலான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏலேருந்து பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஒரு பார்ட் இப்படி இருக்குன்னா ஏ பி சி இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று ஏ டு சி ஒன்று சி டு பி ஒன்று. அது மாதிரி தான் இப்போ இங்கே பிரிக்கிறோம்.
ஓகே ஸோ இப்போ இது எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாடுலஸ்ன்றதை ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ன்னு பிரிச்சிருக்கோம் ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 0 to 1 x minus 1 into dx அடுத்து 1 to 4 x minus 1 into dx ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இன்டகிரேஷன் அதுக்கு முன்னாடி வெளியே மைனஸ் இருக்குது ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது x ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் 0 to 1 ப்ளஸ் அகெயின் இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது x ஸ்கொயர் பை 2 ஸோ மைனஸ் 1 இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அகெயின் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஸோ 1 4 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 2 மைனஸ் 1 ப்ளஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட் ஃபுல்லாக 0 ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஸோ 4 by 2 மைனஸ் அப்பர் லிமிட் 4 மைனஸ் லோயர் லிமிட் ஸோ 1 by 2 மைனஸ் 1 ஓகே ஸோ சிம்ப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு ஸோ மைனஸ் அப்படியே தான் இருக்கும் 1 minus 2 by 2 1 minus 2 by 2 உங்களுக்கு என்ன வந்துடும் மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 4 minus 8 என்ன வந்துடும் உங்களுக்கு 4 2 சாரி அதர்வைஸ் இப்படியே பண்ணிடலாம் 4 by 2 என்னது உங்களுக்கு 2 ஸோ 2 minus 4 என்னது மைனஸ் 2 4 minus 8 ஆமாம் அப்பர் லிமிட் ஒரு நிமிஷம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ இங்கே அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஸோ 4 ஸ்கொயர் தான் இந்த இடத்துல வரும் ஏன்னா அப்பர் லிமிட் 4 ஸ்கொயர் பை 2 லோயர் லிமிட் 1 ஸ்கொயர் 1 தான் உங்களுக்கு ஸோ 4 ஸ்கொயர் பை 2னா 16 by 2 என்ன வந்துடும் 8 minus 4 மைனஸ் 1 minus 2 by 2 1 minus 2 by 2 1 minus 2 வந்து உங்களுக்கு மைனஸ் 1 வரும் பட் ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் 1 by 2 ஓகே ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஸோ 1 by 2 ப்ளஸ் 4 2 சார் 8 ப்ளஸ் 1 என்ன வந்துடும் 9 by 2 ஸோ எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் சேம் ஸோ 9 ப்ளஸ் 1 அது 10 ஸோ 10 by 2 ஈக்குவல் டு 5 இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் okay 19th question integration of 0 to a f of x into g of x dx equal to 2 into 0 to a f of x dx அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இஃப் f and g are defined as first condition f of x equal to f into a minus x and g of x equal to g into a minus x equal to 4 னு கொடுத்துருக்காங்க ஸோ g of x plus சாரி இந்த இடத்துல ப்ளஸ் g of x plus g of a minus x equal to 4 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன எடுத்துக்கிறேன் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன் LHS equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணோம் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு LHS let I is equal to 0 to a f of x into g of x into dx ஸோ ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும் 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x into dx ஸோ f of a minus x என்னும்போது 0 to a f of a minus x அதே மாதிரி இங்கே g of x இருக்குது ஸோ g of a minus x into dx ஓகே ஸோ f of a minus x அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே f of xன்னு தெரியும் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் f of a minus xன்றது f of xன்னு தெரியும் ஸோ ஈக்குவல் டு 0 to a f of x into g of a minus x g of xும் plus g of a minus xும் ஈக்குவல் டு 4 அப்போ g of a minus x ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் 4 plus g of x இந்த பக்கம் வந்ததுன்னா minus g of x ஓகே அப்போ g of a minus x equal to 4 minus g of x into dx ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது g of x plus g of a minus x is equal to 4 ஓகே ஸோ இப்போ இந்த வேல்யூ இதுவும் மல்டிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதுவும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போ 4 into
integration of 0 to a f of x into dx minus integration of f of x into g of x, f of x into g of x into dx. Okay, so equal to 4 into 0 to a f of x dx. So left hand side என்ன இருக்கு I minus integration of f of x into g of x into dx ன்றது நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் I ன்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே ஈக்குவல் டு ஒரு I ன்னு வந்துடும். ஓகே, ஸோ மைனஸ் ஐன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது I ப்ளஸ் I ஈக்குவல் டு 4 இன்ட்டு 0 to a f of x ds. ஸோ I ப்ளஸ் I ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு 2y. ஸோ 4 இன்ட்டு 0 to a f of x dx. அப்போ I ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு 4 divided by 2. ஸோ 4 divided by 2 என்னது 2. ஸோ 2 இன்ட்டு 0 to a f of x dx. ஓகே, ஸோ இப்போ LHS எனக்கு என்ன இருக்குது f of x dx இருக்குது. RHS என்ன கிடச்சிச்சு 2 இன்ட்டு 0 to a f of x dx கிடச்சிச்சு. ஸோ அப்போ என்ன வந்துடும் எனக்கு LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 20th கொஷின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் -5/2 to +5/2 x cube plus x cos x plus tan power 5x plus 1 the whole part of dx. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது நமக்கு என்னது I. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலா வரும்போது ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது I ஈக்குவல் டு எழுதிடலாம். -5/2 + 5/2 x cube plus x cos x plus tan power 5x plus 1 the whole part of dx. ஓகே, ஸோ -a to a f of x dx equal to வரும்போது ஸோ ரெண்டு ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஒன்று ஈவன் கண்டிஷன் ஒன்று, இன்னொன்று ஆட் கண்டிஷன் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு -a to a f of x dx equal to, ஸோ ஃபஸ்ட்டு 2 into integration of 0 to a f of x dx எப்போ where f of -x equal to f of x அப்படின்னு வந்து அது ஈவன். இதே இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்குது 0 எப்போ வேர் f of -x equal to -f of x. ஸோ இது மாதிரி வந்து ஆட். ஓகே, ஸோ கொஷின் இது மாதிரி உங்களுக்கு -a to a -5/2 to +5/2 கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது f of -xம் f of xம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ ஈக்குவலாக வந்தால் ஈவன், அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். f of -x equal to -f of x இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் ஆடு. ஸோ அது மாதிரி வந்து நம்ம டேரெக்டாக 0ன்னு போட்டலாம். இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் நம்ம எக்ஸைஸ் கொஷினில் பார்த்துருக்கோம் இது மாதிரி. சரிங்களா, இப்போ டேரெக்டாக சம்முக்கு போகலாம். ஸோ I is equal to -5/2 ஸோ +5/2 ஸோ x cube plus x cos x plus tan power 5x. ஸோ தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ அந்த 1ன்ற கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ -5/2 +5/2 ஸோ 1 into dx. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது f of xம் f of -xம் ஈக்குவல்னு வருதா, இல்லை f of -xம் -f of x ஈக்குவலாக ஈவனாக வருதா ஆடாக வருதான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு f of xன்றது என்னது நமக்கு இங்கே இதுதான் x cube plus x cos x plus tan power 5x. ஓகே, இப்போ f of -x அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது -x cube ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் என்னது -x ஆகிடும். ஸோ -x cos இன்ட்டு -x ப்ளஸ் tan இன்ட்டு -x the whole power 5. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது மைனஸ்ன்றது காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் வெளியே எடுத்தோன்னா x cube ப்ளஸ் cos x x cos x. ஸோ அப்புறம் இதில் என்ன வந்துடும் மைனஸ் ஏற்கனவே வெளியே எடுத்தாச்சு. ஸோ ப்ளஸ் tan power 5x. அப்போ f of -x equal to minus into f of x. ஸோ f of -x equal to minus into f of x. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது கண்டிஷன் 0. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுனாவே உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. என்ன போட்டுடலாம் 0ன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ அப்போது எஃப் ஆஃப் -x equal to -f of x. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும் ஆட் கண்டிஷன். ஸோ 0. இப்போ எனக்கு இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்.
இப்போ இதுதான் f of minus x சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அப்போ இந்த வேல்யூ எனக்கு டோட்டலாக என்ன ஆகிடும் ஜீரோன்னு வந்துடும் இந்த வேல்யூன்னு எடுக்க கிடையாது இந்த 1 into dx செப்பரேட்டாக இருக்குது இதை மட்டும்தான் எடுத்து f of x எடுத்து f of minus x எடுத்து எனக்கு ஈக்குவலாக வருது ஸோ ஜீரோ அப்போ இந்த வேல்யூ மட்டும் எனக்கு டோட்டலாக என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ தேர்ஃபோர் I equal to டோட்டலாக எனக்கு என்னது ஜீரோ ப்ளஸ் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது minus 5/2 to plus 5/2 into 1 into dx ஓகே ஸோ ஜீரோ விட்டுருங்க இதுக்கு இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு வரும் minus 5/2 plus 5/2 ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 5/2 மைனஸ் லோயர் லிமிட் ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ minus 5/2 ஸோ 5/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/2 ஸோ அப்போ என்ன வந்துடும் 2/5/2ன்னு வரும் ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ பை ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓகே உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகே ஸோ லாஸ்ட் கொஷின் இந்த எக்ஸசைஸில் ஸோ 21st கொஷின் இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi/2 log of 4 plus 3 sin x divided by 4 plus 3 cos x the whole part of dx அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது தான் நமக்கு என்னது ஐ ஸோ டேரெக்டாக இங்கே எழுதிடுறேன் ஸோ இதுதான் நமக்கு என்னது ஐ ஓகே ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் 0 to 5/2 ஸோ log of 4 plus 3 sin a minus x ஸோ ஏன்றது இந்த இடத்துல 5/2 ஸோ 5/2 minus x divided by 4 plus இந்த லாகுன்றது டோட்டலாக வரும்பா தனியாக பிரிச்சுட்டேன் இது ஹோல் ப்ராக்கெட் ஓகே இந்த லாகுன்றது ரெண்டுத்துக்கும் காமன் ஸோ 4 plus 3 cos 5/2 minus x into dx ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஐ தான் நமக்கு என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 to 5/2 log sin 90 minus x sin 5/2 minus x என்ன வந்துடும் 4 plus sin 90 minus x cos x divided by 4 plus cos 90 minus x என்னது sin x so 3 sin x into dx so second equation so first equation second equation add பண்ணுறோம் so left hand side add பண்ணும்போது 2i equal to right hand side add பண்ணும்போது 0 to 5/2 so log of so left hand side right hand side என்ன இருக்கு 4 plus 3 sin x divided by 4 plus 3 cos x okay so இங்க என்ன இருக்கு உங்களுக்கு plus log of 4 plus 3 cos x divided by 4 plus 3 sin x the whole part of உங்களுக்கு என்ன வந்துரும் dx னு வந்துரும் so இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு log a plus log b so log a plus log b is equal to log a into b okay so இது log a into b so அப்ப எப்படி வந்துரும் so 2i equal to integration of 0 to 5/2 so log of a into b 4 plus 3 sin x divided by 4 plus 3 cos x so into 4 plus 3 cos x divided by 4 plus 3 sin x the whole part of dx so இது ரெண்டும் cancel இது ரெண்டும் cancel so அப்ப என்ன ஆன்சர் வந்துரும் உங்களுக்கு log of 1 ன்னு வந்துரும் so 0 to 5/2 log 1 so 2y is equal to so 2y is equal to log 1 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 0 so 0 ன்னு இருந்துச்சுனா நம்ம லிமிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது அப்ப i ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 0 so option D okay thank you